இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அங்கிள் போதும். சரி, நானும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சரி வா, அன்வாஷ் பண்ணிட்டு வந்துடலாமா? அன்வாஷ் பண்ணிட்டு வந்துடுறோம். நீங்கள் சாப்பிடுங்க. வா வா வா. ஹே மித்ரா, கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. இவங்க ரெண்டு பேரோட பிஹேவியரை பார்த்தா ரொம்ப சிமிலரா இருக்கு. உண்மையாவே அவன் ஆதியோட பையன் தானா? ஹே ரிலாக்ஸ், ஐம் ஜஸ்ட் ஜோக்கிங். ஏய், என்னடி இது? எதை வச்சு கிண்டல் பண்றதுன்னு விவஸ்தா இல்லையா? சாரி மித்ரா, நான் சும்மா ஒரு ஃபன்னுக்காக தான் சொன்னேன். ஓகேடி, மித்ரா சிரிச்சிட்டா. அப்படியே இந்த சந்தோஷத்தை கொண்டாடிடலாமா? புரியல, என்ன பண்ண போறோம்? வெயிட். ஏய், தெரியலையே. சரி மித்ரா, அப்போ நாங்கள் கிளம்புறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, போலாம். ஏன் போலாம், அது என்ன அவசரம்? டேய், உனக்கு ஓகேவாடா? நான் இன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு போனா போதும். ஓ ஓகே, அப்போ ஓகே. This is for Adi and Mitra. மித்ரா, ஆதி, நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த கேக்க கட் பண்ணணும். ஏய், இப்போ எதுக்கு கேக்கலாம்? கேக் கட் பண்றதுக்குலாம் காரணம் வேணுமா என்ன? ரொம்ப நாள் கழிச்சு நாங்க மீட் பண்ணிருக்கோம். அதுவும் உங்க ரெண்டு பேரையும் ஜோடியா வேற பாத்திருக்கோம். இதெல்லாம் ஒரு மெமரிஸ் தானே, அதான் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்றோம். சரி, என்னமோ சொல்றீங்க. வெட்டுறோம் வெட்டுறோம். இந்தாடி. ஆண்டி, நான் கட் பண்றேன் ஆண்டி. அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், நான் கட் பண்றேன். ஏய் இல்லடா, இதை நாங்க கட் பண்றோம். வேணும்னா நான் உனக்கு வேற கேக் வாங்கி கொடுக்கறேன். ஓகே? ஆஹா, எனக்கு இந்த கேக் தான் வேணும். அதுவும் இப்பயே எனக்கு வேணும். ஹே, அதான் சொல்றோம்ல, உனக்கு வேற கேக் வாங்கி தரோம். ஓகேவா? இது கூட தர மாட்டேன். நான் தான் இந்த கேக்கை கட் பண்ணுவேன். ஹே குட்டி, நானே உனக்கு இதே மாதிரி வேற கேக் வாங்கி தரேன். இத கொடுத்துடுறா. எனக்கு இதுதான் வேணும். அப்புறம்னா நீங்க எல்லாரும் போயிடுவீங்க. அதனால நான் இப்பவே கட் பண்ண போறேன். சொல்றேன்ல, வா. ஐயோ, ட்ரெஸ் எல்லாம் வீணாக்கிட்டேன்ல. ச்சே. ஐயோ, ச்சே. உன்ன ஏ மித்ரா. குழந்தை கொஞ்சம் கூட மேனஸே இல்லாம இப்படி அடிக்கிற இடியட். ஒரு குழந்தை கிட்ட எப்படி நடந்துக்கணும் கூட தெரியல உனக்கு. உன்னெல்லாம் வாடா போலாம். ஏய், நீங்க கிளம்புங்கடி, நான் பாத்துக்கிறேன். ஓகேடி, டேக் கேர். நாங்க வரோம்டி, பாத்துக்கூடி அவள. பாய். நான் சொன்னேன்ல, இப்ப எந்த அளவுக்கு வந்து நிக்குது பாத்தியா? நீ என்னதான் பாரதியை விட்டு ஆதிய தள்ளியே வச்சாலும் ஏதோ ஒண்ணு டச்ல இருந்துகிட்டே இருக்கு பாரு. இவ்ளோ நாளா ஒரு நாள் கூட உன்னை அடிக்காத ஆதி, இன்னைக்கு அவன் பையனுக்காக உன் மேல கை வைக்கிற அளவுக்கு வந்திருக்கான். இதை இப்படியே விட்டா நாளைக்கு சிச்சுவேஷன் இன்னும் சீரியஸா மாற வாய்ப்பு இருக்கு. உங்க கல்யாணத்துக்கு கூட ஏதாவது பிரச்சனை வரலாம். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த பிரச்சனையும் முடிச்சு விட பாரு. இன்னைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இனிமே ஆதி லைஃப்ல அந்த பாரதியும் சரி
அவ குழந்தைங்களும் சரி வரவே விட மாட்டேன். என்ன பாரதி, உங்க ஹஸ்பண்ட் ரவுடிசம் பண்றாரா? ஐயோ மேடம், அப்படிலாம் இல்ல மேடம். அவன் சரியா படிக்கலன்னா நீங்க தானே அடிச்சு படிக்க வைக்க சொன்னீங்க. இப்ப நாங்க அடிச்சா உங்க ஹஸ்பண்ட விட்டு திருப்பி அடிப்பீங்களா? மேடம், அவர் ஏன் இப்படி பண்ணாருன்னு எனக்கே தெரியல மேடம். உங்க ஹஸ்பண்டுக்கு உங்க பையன் மேல அவ்வளவு பாசம் இருந்தா ஸ்கூல்ல இருந்து டிசி வாங்கிட்டு போய் வீட்லயே உட்காந்து அடிக்காம படிக்க வைக்க வேண்டியதானே? மேடம், சாரி மேடம். அவருக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். இனிமே அப்படி நடக்காது மேடம். அப்போ இதுக்கு என்ன மேடம் பதில் சொல்ல போறீங்க? சாரி சார். ஐ எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இங்க பாருங்க பாரதி, இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்தா உங்க 2 குழந்தைகளுக்கு டிசி வாங்கிட்டு போய் வேற ஸ்கூல்ல சேர்த்துருங்க. இல்ல மேடம், இனிமே அப்படி நடக்காது. நடக்க கூடாது. உங்க ஹஸ்பண்ட இனிமே ஸ்கூலுக்கு வர வேணான்னு இன்ஃபார்ம் பண்ணிருங்க. சரிங்க மேடம், இனிமே அவர் இங்க வர மாட்டாரு. எதுவா இருந்தாலும் அம்மாவா நான் மட்டும்தான் வருவேன். அப்பான்னு சொல்லிட்டு அவர் இங்க வர மாட்டாரு. வரவும் விட மாட்டேன். டேய், நீ எவ்வளவு நேரம்டா என்ன அப்படி வெளியிலேயே பார்த்துட்டு இருப்ப? ஏய், என்னடா இன்னுமா ஃபீல் பண்ற? இப்ப எதுக்கு அவனை போய் மறைச்சு நிக்கிற? ஒரு அப்பனா அவனுக்கு கோவம் வந்ததுல என்ன தப்பு இருக்கு? அது இல்ல பாரதி, ஆதி என்ன வேற ஆளா? கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நானே ஜோசியர் சொன்னதை நினைச்சு டென்ஷன் ஆயிட்டு இருக்கேன். இதுல இவர் வேற அவனை கூட்டிட்டு போயிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு எல்லாம் கவலையாவே இல்லையா? அவன் நம்ம கூட இருக்கிறத விட ஆதி கூட இருக்கும் போதுதான் பாதுகாப்பா இருப்பான். வெளியே என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு இருக்கீங்கல்ல. இதுல இவர் அவன் கூடவே சுத்திட்டு இருந்தா அத நான் என்னன்னு சொல்றது? நான் என்ன பண்றது? எனக்கு பைத்தியமே பிடிக்குது. பேசுறவங்க 1000 பேசதான் செய்வாங்க. அவன் உன் புருஷன்னு உனக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும், அந்த கடவுளுக்கும் தெரியும்.